வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மாட்டை பற்றி சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மாடு. தெரியுதா? இந்த மாட்டை பற்றி சொல்ல போகிறேன். இது என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்துச்சு. அது பிறந்து ஒரு கொஞ்ச நேரத்துலையே அந்த கன்றுக்குட்டியை நான் மடியில் படுக்க வச்சுருந்தேன். அப்படி மான்குட்டி மாதிரி இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு நாளில் அதுக்கு புல் பிடிங்கி போடுறது, அதுக்கு தண்ணி வைக்கிறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு நான் தான் 2வது அம்மா மாதிரி. அப்படி ஒரு பாசமாக நான் வளர்த்தேன். அது இப்போ இந்த பெரிய மாடு தப்புனையில் இருக்கும் பாருங்கள், பெரிய மாடாகிடுச்சு. பெரிய மாடாகிடுச்சு, பால் கறந்தது, நல்லா இருந்தது. ஒரு முறை என்னாச்சு, அந்த வெயில் அதிகமாக இருக்குது தெரியுங்களா? இப்போ இந்த நம்ம ஏப்ரல் மே மாதம் வெயில் அதிகமாக இருக்கிறப்போ அதுக்கு இந்த கால் இருக்குது தெரியுங்களா? அந்த கால் நம்மளோட கால் பாதத்தில் வந்து சேத்து புண்ணு வரும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மழை காலத்தில். அதுபோல் மாடுகளுக்கு வந்து இதான் காலுன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திலெல்லாம் புண்ணு வரும். இந்த மாதிரி இந்த சந்தில் அது கால் பாதத்தில் புண்ணு வரும். அந்த புண்ணு வந்துச்சுன்னா வந்து காண நோயின்னு சொல்லுவாங்க, கனைச்சூடு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு புண்ணு வந்து 2 கால்லையும் வந்துருச்சு. அதால் நடக்கவே முடியல. அப்புறம் எங்கள் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அகஸ்தியர்னு பேர், அகஸ்தியர்னு தான் நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர், அவர் வந்து மாட்டு வைத்தியர் வந்து இதுக்கு மாட்டுக்கு மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணாங்க. அப்போ அந்த அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் ரொம்ப பாசமாக வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு 7-8 வருஷமாக அதுக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தேன். அந்த காலில் புண்ணு வந்த சமயத்தில், அந்த டைமில் நான் வந்து 12th முடித்து அந்த டைமில் என்னாச்சு, எங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ மாட்டுக்கிட்ட போயிட்டு தொல்லை பண்ணாத, அது காலில் புண்ணு இருக்குது, தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டார். ஆனால் அப்போ எனக்கு வேறு சில விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு பிரச்சனை இருந்ததுனால நானும் கண்டுக்கல. சரி, அதுதான் ஒரு காரணம். எங்கள் அப்பா வேணான்னு சொன்னார், எனக்கு பிரச்சனையும் இருந்தது. அதை பற்றி நான் யோசனை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த புண்ணு சரியாச்சு பார்த்தீங்களா? சரியானதுக்கு அப்புறம் பழையபடி இந்த மாட்டுக்கிட்ட நான் போகிறேன். என்னை முட்ட ஆரம்பிச்சிது. இப்போ இந்த மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கம்பெனியில் ஃபோட்டோவில் பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலர் மாடு. அது என்னை வந்து முட்டும். அது ரொம்ப வருஷமாகவே முட்டும். ஏன்னா அது பெரியவங்க தான் பிடிக்க முடியும். முட்டுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம முட்டை வரும். கண்டிப்பாக அதை வந்து அந்த கயிற்றை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாடு வந்து நாங்களே எங்கள் வீட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால ரொம்ப சாதுவாக இருந்தது. அப்போது அந்த உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அந்த மாட்டை நான் கயிற்றை அவுக்கிறது, கட்டுறதெல்லாம் பண்ண போகிறப்போ முட்ட ஆரம்பிச்சிது. அது ஏன் முட்ட ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் என்னை வந்து, அதாவது நான் அந்த மாட்டை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாட்டை தான் வந்து தண்ணிக்கு விட முடியும், மேய்க்க முடியும். அதனால் அந்த மாடே நான் முட்ட ஆரம்பிக்கிறப்போ எனக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அந்த மாட்டை விற்றுட்டாங்க. அந்த விற்றப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இந்த விவசாயிகளோட மிகப்பெரிய ஒரு கஷ்டமே இந்த மாட்டை விற்கிறது தான். ஏன்னா ஆடு வந்து நமக்கு அவ்வளவு உணர்வுபூர்வமாக நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் இல்லையா? அதனால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த மாடு வந்து நம்ம வீட்டிலேயே பிறந்து வளர்ந்து அந்த மாட்டை விற்கிறப்போ அந்த கயிறு மாற்றுவாங்க. நம்ம யூஸ் பண்ண அந்த ஒரிஜினல் கயிறு இருக்கு இல்லையா? அந்த கயிறு வந்து நல்ல நூல் கயிறாக இருக்கும். அந்த நூலில் செய்யப்பட்ட வெள்ளை கயிறு, சிவப்பு கயிறாக இருக்கும். அந்த கயிற்றை எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த கயிற்றை நம்மக்கிட்ட கொடுக்குறப்போ இனிமேல் இந்த காசு வாங்கிடுவோம், மாட்டு காசு வாங்கிடுவோம். இனிமேல் இந்த மாட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கையில் நம்ம அந்த கயிறு கொடுக்குறப்போ இருக்கும். இந்த மாட்டுக்கு நான் பேர் கூட வச்சுருந்தேன். அப்புறம் வந்து அந்த மாடு வந்து அந்த மாடு எங்கள் வீட்டிலேருந்து அது போகிறதுக்கு ஒரு 1/4 கிலோமீட்ரு அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி கண்ணு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அப்படி பார்த்துட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்குது. அதாவது அந்த 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 கயிற்றை மாற்றிட்டு கொச்சை கயிறுன்னு சொல்லுவாங்க. கொச்சை கயிறுனா அந்த தேங்காய் சுற்றி இருக்குல்ல, அந்த நாரில் செஞ்ச கயிற்றை வந்து மாற்றுவாங்க. அந்த கயிற்றை அவங்க கொண்டு வர ஒரு கயிற்றை போட்டு கட்டிட்டு ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த மாடு அப்படி எவ்வளோ வேகமாக நடந்து போச்சு தெரியுமா? நல்லா குண்டாக இருந்தது, வேகமாக நடந்து போகுது. அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கண்ணி ஏன் இப்படி ஆகுது, துடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த மாடு போகிறப்போ அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அது விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வலி. ஏன்னா ஏன்னா நம்ம நாயெல்லாம் வளர்த்தோன்னா நாயை விற்க மாட்டோம். ஆட்டுக்குட்டியை விற்றோம்னா நம்மளுக்கு அப்படி ஃபீலிங்ஸ் இருக்காது.
ஒரு கோழியை விற்றாலும் அப்படி ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆனால் மாட்டை விற்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய உருவமாக இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாசமாக இருந்து அதை விற்றுட்டோம். அது ஏன் வந்து என்னை முட்டுச்சுன்றது அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து நான் அப்படியே யோசித்துக்கிட்டே இருந்தப்போ தான் கண்டுபிடிச்சேன். 10 வருஷமா 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். அந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு நான் யோசித்தேன். எதேச்சே ஆபத்து வந்தது. அது என்னென்னா, அதுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் கிட்டத்தில் போய் பார்க்கவே இல்லையா, நான் நல்லானோடனே போய் பார்க்க போனேன். உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அதை போயிட்டு மடியில் படுக்க வச்சு தடையை கொடுத்துருக்கணும். அந்த கஷ்டத்தில் நான் போய் அதை பார்க்கல. நல்லானோடனே பார்க்க போனேன் பாருங்கள். அதனால அது என் மேலே கோவத்தில் முட்ட ஆரம்பிச்சிது. அதை எனக்கு அப்போ புரியல. ஆனாலும் அந்த மாடு வந்து அது யாராவது வளர்த்தாங்களா இல்லை வேறு எங்கேயாவது அனுப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஆபத்து வந்தது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் அவ்வளோ பாசமாக வளர்த்த மாடு அப்படி முட்டை காரணம் வந்து நான் தான். ஆனால் எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போ 4 மாடு இருந்தது. இன்னும் 2 மாடு இருந்துச்சு. அதனால் அதாவது அப்போ இருந்த சூழ்நிலைக்கு அந்த வேறு விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தேனே தவிர அந்த மாட்டுக்கு வந்து இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த சம்பவம் அதாவது நமக்கு அப்படி தெரியாமலே போயிட்டால் பரவாயில்ல. நம்மளால தான் ஒரு மாடு விற்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த மாடு வந்து நம்ம மேலே கோவப்பட்டுச்சு. பார்த்தீங்களா, நீ வந்து என்னை கண்டுக்கல. அதாவது அதோட ஹார்ட் ப்ரோக்கன் இல்லை. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அது காரணமே தெரியாமல் போயிருந்தால் கூட பரவாயில்ல. அதை நான் ஏன்டா இதை பற்றி திருப்பி யோசித்து இந்த காரணத்தை கண்டுபிடிச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து மனசு இருக்குது, உண்மையிலே மனசு இருக்குது. அது அதுக்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக பாசமாக இருந்துட்டு அது கண்டுக்கலைன்னா அது ரொம்ப மனசு கஷ்டப்படும். அது வந்து ஒரு விலங்காக நினச்சி நடத்தியிருந்தால் அப்படி தோணியிருக்காது. அதுக்கு நம்ம ரொம்ப பாசமாக இருந்துட்டு அதை நம்ம கண்டுக்காம போகிறப்போ அதுக்கு மனசு தாங்கலை. அது வந்து நம்ம வந்து கோவப்படுவோம்ல, நான் கஷ்டப்பட்ட சமயத்தில் நீ உதவி பண்ண வரல அப்படின்னு. அது மாதிரி நினச்சி தான் அது முட்டை வந்திருக்கு போல இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மாடுகளுக்கு மனசு இருக்குது. நம்ம ரொம்ப பாசமாக இருந்தோன்னா அது அப்படி தொடர்ந்து பாசமாக இருக்கணும். சரியா? நன்றி, வணக்கம்.